காலையில் ட்விட்டர்ல ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டேன். இந்த டயத்தில் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கீழே அவ்வளோ கெட்ட வார்த்தையிலும் சரி அபிஷுவான கமெண்ட்ஸை நான் பார்த்தேன். அவங்களோட ஆதங்கம்லாம் ஒன்னே ஒன்று தான், ஏன்டா இவ்வளோ உயிர் போயிருக்கு, விஜய் எட்டி கூட பார்க்கல, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீ ஓட்டு போறியா அப்படின்னு சொல்லி என்ன திட்டினாங்க. ஓகே, உங்க கொஸ்டின் கரெக்டாகவே இருக்கட்டும். நான் கேட்குற சில கேள்விக்கு மட்டும் பதிலளிச்சா எனக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்க்கணும், நான் கரூர் போய் என் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான அனுமதி தரல. அவங்க கட்சி நிர்வாகி யாரையும் உள்ள விடல. அப்புறம் எப்படி தாவேக்கா நிர்வாகிகள் உள்ள போய் பார்க்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்கன்னு தெரியல. மற்ற கட்சிகள்லாம் உள்ள விடுறாங்க, தாவேக்கா மட்டும் உள்ளவே விடல. அப்ப எப்படி போய் மக்களை அவர் சந்திப்பார்? ஒரு வீடியோ காட்சி கூட போடல, ஒரு இரவா கூட போய் பார்க்கல அப்படின்னா அங்க பாசிபிலிட்டிஸ் யாரால நடந்திருக்கு அப்படி சொல்லி உலகமே அங்கங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேல வைக்கும் போது அப்படி உள்ள ஒரு ஆள் அங்க போனா என்ன நடக்கும், அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம், அவருக்கான பாதுகாப்பு அங்க உறுதிப்பட இல்லை. போனா அங்க சுற்றியுள்ள மக்களும் மாபெரும் மறுபடியும் ஒரு கூட்டம் திரளும். ஸோ அவங்களுக்கும் உயிர் பாதுகாப்புக்கு இல்லை.